எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆத்துல பொம்மநாட்டிகளுக்கு தாழம்பு விழுந்துச்சா தாழம்பு வைக்கக்கூடாதுன்னுட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆத்துல தாழம்பு வச்சுக்கூடாதுன்னுட்டு. சிவனுக்கு தாழம்பு போய் பண்ணக்கூடாது, அது தெரியும், சொல்றதுன்ற. அதுக்கு ஒரு கதை இருக்கு. விஷ்ணு நிஜம் சொன்னார், பிரம்மா போய் சொன்னார் அப்படின்னுட்டு. நீ கேட்டது இல்லையா? சொல்லியாகணும் அதை. சிவன் தாழம்பு வச்சுட்டு இருந்தாராம் ரொம்ப நாளைக்கு வந்து. ரிஷியெல்லாம் வந்து சிவனை வந்து நீங்க எத்தனை வசரம், உங்க வசரத்தை ஒரு கணக்கு பண்ணணும்னுட்டு காத்தாது காட்டு போயிட்டே இருக்கான் சிவன். சிவனை பார்த்து நீங்க எவ்வளவு வசரம் இருக்கு கணக்கெடுத்து தெரிஞ்சுக்கணும், இத்தனை வசரம் நீங்கன்னுட்டு, இத்தனை அடி நீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ரிஷியெல்லாம் சொன்னாலாம். அது உங்களால அளக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். இல்லை இல்லை, திருமூர்த்திகள்ல உங்களை பேர் இன்னும் 2 மூர்த்திகள் இருக்காள் உங்களுக்கு சமமா. பிரம்மா விஷ்ணு 2 பேர் இருக்காள். அவளை ஒன்னும் அளக்க சொல்லாம எங்களுக்கு முடியலன்னு சொன்னாலும் உங்களாட்டம் தானே அவ. ஏன்னா அவ 2 பேரையும் விட்டு அளந்துட சொல்றோம் அப்படின்னு அவளை போய் பிரார்த்திச்சேன்டா. சரி ஆகட்டப்பா, நாங்கள் உங்களுக்காக நான் வந்து அளக்கிறதுக்கு பார்த்துடுறோம்னாலும் சரின்னு ஒரு பாட்டுக்கும் ஆகாசத்துக்கும் பதாளத்துக்கும் பெரிய லிங்க ரூபமா ஒரே ஜோதி ரூபமா பிரகாஷிட்டார். பெரிய லிங்கம், மகாலிங்கம், இங்க ஜோதியா இருந்துட்டு. அது மேலே பார்த்தாலும் எல்லாம் கிடையாது, கீழேன்னு தெரியல. அப்புறம் பிரம்மாவை விஷ்ணுவை பிரார்த்தனை, சரியா நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. பார்த்துட்டு வந்தோடனே பிரம்மா என்ன உடனே வந்து ஹம்ச ரூபத்தை எடுத்துட்டு, அவருக்கு வாகன ஹம்சம் இல்லையா, அந்த ஹம்ச ரூபத்தை எடுத்து தன்னுடைய வாகன ரூபத்தையே தான் எடுத்துட்டு பறந்து போயிட்டே இருந்து போக 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 ஒன்றும் எவ்வளவு போனாலும் சுவாமியினுடைய சிரசு காணலை. அது மட்டும் போயிட்டே இருக்கேன். விஷ்ணு வந்து ஆதிவராக இருக்கு இல்லையா, வராக ரூபத்தை எடுத்துட்டு அது மட்டும் கீழே தோண்டிட்டு போயிட்டே இருந்தேன். போக 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 ஒன்றும் இல்லை. அப்புறம் எனக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலைன்னு வந்து சொல்லிட்டாராம் விஷ்ணு. பிரம்மா வந்து இதுல மேலே போக 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 அங்கிருந்து அவருடைய ஜடையில இருந்து ஒரு தாழம்பு ஒன்றும் கீழே விழுந்துட்டே இருந்துதான். இந்த தாழம்பு இவர் போய் போய் இவருக்கு தாங்கல, இனிமே பறக்கவும் முடியல, அவருக்கு எல்லாம் ஓஞ்சி வச்சு அப்படி நான் போனேன். வந்து ஒன்றும் இல்லை, நீ எங்கேருந்து வரேன் அப்படின்னு கேட்டார். நான் தாழம்புவை, நான் ஈஸ்வரனுடைய சிரசிலேருந்து வரேங்க. எத்தனை நாளாக வந்துருக்கு, நீ விழுந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். எத்தனை தூரம் வந்திருக்கேன்னு கேட்டேன். நான் எத்தனையோ யுகமாச்சு அங்கேருந்து விழுந்துட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். சரி சரி, ஒரு காரியம் எனக்கு சகாயம் பண்ணிட்டேன்னு கேட்டாரான். தலையை பார்த்துட்டு வர முடியாது தேவதைகள்லாம் சொன்னேன், எனக்கு ரொம்ப அவமானம் இருக்குன்னு பார்க்க முடியலன்னுட்டு கை வந்து வச்சு நான் பார்த்துட்டேன்னுட்டு நீ வந்து சாட்சி சொல்றியா அப்படின்னு கேட்டாரான். சரி சொல்றேன் நான் தாழம்பு. உடனே வந்தாரான். சரி நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு பிரம்மா சொன்னாரான். அதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டாலும் தாழம்பு தான் சாட்சின்னு. தாழம்பு போய் சாட்சி. இவர் நிஜம் சொல்லிட்டார், அவர் பொய் சொல்லிட்டார் பிரம்மா. சரி அப்படியானா சுவாமிக்கு தெரியாதா, எல்லாம் வந்து நீ பொய் சாட்சி என்ன, பூவை நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சிவனுக்கு தாழம்பு கூடாதுன்ட்டு சொல்ற வழக்கம். ஆனாலும் கேட்டுக்கல அந்த கதை, கேட்டுக்க இல்லையா? இது வந்து ஒவ்வொரு சிவங்கோவிலையும் இந்த தட்சிணாமூர்த்தி ஒரு பிறையில இருக்காரு இல்லையா, தெற்கு பிரகாரத்துல, அந்த மாதிரி சுவாமிக்கு பின்னால மேலண்ட பிரகாரத்துல ஒரு பிறை இருக்கும். வடவண்ட பிரகாரத்துல துர்க்கையும் பிரம்மாவும் 2 பிறையில் இருப்பா. தென்னண்ட பிரகாரத்துல நர்த்தனம் பண்ற கணபதியும் தட்சிணாமூர்த்தியும் 2 பிறையில் இருப்பா. மேலண்ட பிரகாரத்துல ஒரு பிறை தான் இருக்கும். அந்த ஒரு பிறையில சில ஊர்ல விஷ்ணு இருப்பார், சில இடங்கள்ல விஷ்ணு இருப்பார், சொல்பமான இடங்கள்லாம் இருப்பார். முக்கால்வாசி கஷேத்திரங்கள்ல இந்த லிங்கம் இருக்கும், மகாலிங்கம். அந்த லிங்கத்துக்குள்ள லிங்கோத்பவ மூர்த்தின்னு பேரும் இருக்கு. அந்த லிங்கத்துக்குள்ள ஒரு ஆப்லாங்க ஒரு தீர்க்க விருத்தம், நீளமான ஒரு விருத்த சக்கரம் ஒன்று இருக்கும், இவ்வளவு நீளம் இருக்கும். அதுல சுவாமி நின்றுருப்பார் மான்மொழியோட. சிரசு பாதி மறைஞ்சிருக்கும், அதுல கொஞ்சம் பாதி மறைஞ்சிருக்கும், காலும் பாதி மறைஞ்சிருக்கும். காலும் தெரியாது, சிரசும் தெரியாது. அதுக்கு லிங்கோத்பவ மூர்த்தின்னு பேரு. அதனுடைய அடியில வராக ரூபம் இருக்கும். அதனுடைய சிரசுல அந்த சிரசு பாதி தெரியாம இருக்க அங்க ஹம்ச ரூபம் இருக்கும். பக்கத்துல பிரம்மா விஷ்ணு அவளும் நின்றுட்டு இருப்பா. ஆனா ஹம்சம் இருக்கும், வராகம் இப்படி கீழே போயிட்டு இருக்கும், ஹம்சம் வந்து அப்படியே பறந்துட்டு இருக்கும்.
இது அநேகமா முக்கால்வாசி கோவிலில் பார்க்கலாம். கஷேத்திரங்கள்ல லிங்கோத்பவ மூர்த்தின்னு அவருக்கு பேரு. இந்த தத்துவம், அதாவது அடிமுடி காணாத ஆண்டவராம்னு பேரு, அதாவது ஆதியந்தம் இல்லாம இருக்க முடியாத ஸ்வரூபம்னு பேரு. அதுதான் ஆபாதாளம் அபஸ்தலாந்த ஈஸ்வரனுக்கு க்ஷீராபிஷேகம் பண்ற காலத்துல இது எல்லையில்லாத ஒரு ஸ்வரூபம். எல்லையில்லாத ஸ்வரூபத்தை ஒரு ஸ்படிகலிங்கமாக நாம் ஆவாகனம் பண்ணி, ஸ்படிகம்னு சொன்னா அதுக்கு சுயமா ஒரு உருவம் கிடையாது. எதாவது கிட்ட கொண்டு வச்சுக்கிறோமோ அந்த சார்ந்ததன் வண்ணமாவதுன்னு எது சார்ந்ததோ அதனுடைய வர்ணம் அதுக்கு வரும். பக்கத்தில் 2 பில்லம் வச்சா ஸ்படிகம் இல்லைங்க பச்சையா இருக்கு ஒரு சுவாமி, 2 மாதம்பு வச்சோம்னா சேப்பாயிடு ஒரு சுவாமி. அந்த மாதிரிதான் ஈஸ்வரனுக்கு சுயமா ஒரு ரூபமும் கிடையாது. எப்படி எப்படி எந்த ரூபமாயும் பாவிக்கிறோம் அந்த ரூபமா இருந்தால் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் ஸ்படிகலிங்கமா முதல்ல பண்ணிக்கிறது. லிங்காகாரம் வச்சத நமக்கு எல்லை இல்லாத ஆதியம் இல்லை அந்தமும் இல்லை இருக்கு. ஒரு லிங்கம்னு சக்கரமா சுத்திட்டுமானா அதுக்கு அடி என்ன நொடி என்ன? சக்கரத்துக்கு ஆதிமே, சர்க்கிளுக்கு ஆரம்பம் கிடையாது. ஒரு கோடுன்னா அதுக்கு ஆரம்பம் உண்டு நொடி உண்டு. சர்க்குலரா வச்சுட்டுவானா அதுக்கு ஆதியம் இல்லை அந்தம் இல்லை. குளோபுலரா வச்சுட்டுவானா அதான் பானலிங்கம்னு இதுல நர்மதையிலேருந்து கொண்டு வருது. அதனால அதுக்கு அடி என்ன நொடி என்ன? ஆதி அந்தம் இல்லைங்கிறதுக்கு அடையாளத்துக்காகத்தான் லிங்காகாரமா வைக்கிறது.